ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக், கிண்டர் ஜாயினுடைய அந்த பாக்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அழகான கிராஃப்ட் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாப்சிக்கல் ஸ்டிக், அதாவது ஐஸ் குச்சி இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனாக இந்த மாதிரி அடுக்கி வைக்க போகிறோம். இதே மாதிரியே பாப்சிக்கல் ஸ்டிக் வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்ஸையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸில் இருக்கா அப்படின்னு இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கெல்லாம் ஒன்றா எடுத்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஏன்னா சில பாப்சிக்கல் ஸ்டிக்லாம் வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டே ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஃபிட் ஆகுதா அப்படின்றத இப்போவே நம்ம செக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒழுங்காக இதை அலைன் பண்ணி எப்போவுமே நமக்கு இந்த கிராஃப்ட் இல்லை வேறு எந்த கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிக்ஸ் அப்படியே பண்டலாக இருந்ததுனா தான் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் எப்படியும் ஒரு 10 to 15 ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே கம் யூஸ் பண்ணி இதை ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி நான் எடுத்து ஒட்டுறேன். இதுவே நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா கம் இல்லை வேறு ஏதாவது சிந்தட்டிக் க்ளூ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒன்றோட ஒன்றா அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஃபெவிபாண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டுற 2 பகுதியிலையுமே ஒரு 5 to 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு அப்புறம் தான் அந்த 2 பகுதியும் ஒட்டணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சிடுறேன். அடுத்து இதை ஃப்ளோரில் வச்சு கரெக்டாக இருக்கா ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது தான் முக்கியமான வேலை. கிண்டர் ஜாயினுடைய அந்த ஓவல் ஷேப் பிளாஸ்டிக் அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இதில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த கிண்டர் ஜாயினுடைய அந்த பேக் சைட்லேயும் நம்ம அதே மாதிரியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாண்ட் பேப்பர் எடுத்து இது மேலே நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண போகிறோம். யூஸ்வலாக பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா கலர் எப்போவுமே நமக்கு ஒட்டாது எந்த பெயிண்டிங் அடித்தாலும். அந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஸ்க்ராட்ச் பேப்பர் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா எய்தர் ஒயிட் கலர் ஆர் பீச் கலர் ஆர் ஸ்கின் கலர் மாதிரி இருக்கிற எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அழகாக ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டா அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் இந்த கிராஃப்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு அது தோணுச்சு. அதனால் பெயிண்டிங்க்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அது என்ன ஸ்டெப்னு இப்போ அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஹோல் மாதிரி இதில் போக் பண்ண போகிறோம். ஸோ இதில் குத்தி நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு பேக் சைடில் நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக சிசர் வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்தோன்னா அழகான ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிடும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஒரு 4 to 5 ஹோல்ஸ் இந்த ஒரே கிண்டர் ஜாய் பாக்ஸில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே இன்னொரு கிண்டர் ஜாய் பேக் சைடு இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் எல்லாத்துக்குமே க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ க்ரீன் கலரில் கம்ப்ளீட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். க்ரீன் கலர் கொடுக்கறதுக்கு காரணம் கலர் காம்பினேஷனுக்காக தான். ஒயிட் வித் க்ரீன் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி இதில் பேரட் க்ரீன் கலர் அடிச்சிட்ருக்கோம். ஸோ பாப்சிக்கல் ஸ்டிக் முழுக்க இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலர் அடித்ததுக்கப்புறமா இந்த ஹோல்ஸும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிசர் வச்சு லைட்டாக ட்ரிம் பண்ணி அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதனுடைய பேக் சைடில் நம்ம கம், ஃபெவிகால் இல்லை க்ளூ இல்லை சிந்தட்டிக் அடிசிவ் இந்த மாதிரி எது வேணாலும் அந்த கிண்டர் ஜாயினுடைய அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் மேலே லைட்டாக நம்ம வச்சு எடுக்கிறோம். இது எதுக்குன்னா இந்த கிண்டர் ஜாயினுடைய ஷேப் நமக்கு தெரியாது இல்லையா, அப்போ அதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணணுன்னா வேறு எல்லா இடத்துலையும் பாப்சிக்கல் ஸ்டிக்கில் ஷேட்டர் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஃபெவிபாண்டினுடைய தடயம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக அதில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதனுடைய டெம்ப்ளேட் கிடச்சோன்னே அழகாக நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் 2 லேயர்லையும் அப்ளை பண்ணிவிட்டு 7 மினிட்ஸ் கழித்து இப்படி அழகாக ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஒன்றோட ஒன்று இப்படி அட்டாச் ஆகிடும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு கிண்டர் ஜாய் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ அழகாக எடுத்து ஒட்டிடலாம். பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு இந்த கிண்டர் ஜாயினுடைய அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா, அதில் இந்த ப்ரௌன் கலரை நம்ம அழகாக அடிச்சிடணும். ஸோ அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி அழகாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பிளண்ட் எண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி. சரிங்களா? கிட்டத்தட்ட முட்டையினுடைய அந்த மேல் பகுதி மாதிரியே தான். ஸோ இதுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் 2 பக்கமும் சமமாக அடிச்சிடுங்க. ஓகேவா? ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கம் அப்படின்ற மாதிரி இல்லாமல்
ஈவனாக வந்து நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி அழகாக ப்ரௌன் கலரை இதில் அடிச்சிடணும். அடுத்து இதே ஸ்கின் கலர் இல்லைனா ஒயிட் கலர் எடுத்துகிட்டு 2 கண்ணு மாதிரி இதில் வச்சிடணும். இப்போ நம்ம இந்த பக் மாதிரி பண்ணியிருக்கோம், அதாவது வண்டு மாதிரி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் லேடி பக் கூட ரெட் கலர் வித் பிளாக் கலர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சிம்பிளான கலர்ஸில் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் முடிச்சுட்டேன். இப்போது ஒரு அழகான பென் ஸ்டாண்டாக இது மாறியாச்சு. உங்களுடைய ப்ரஷஸ், உங்களுடைய பென்சில் இல்லை உங்களுடைய பென், இது எதுவாக இருந்தாலும் அழகாக நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்க் பென் ஸ்டாண்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.